ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறது, இதுக்கு ஒரு ஹேக் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு ப்ராசஸ், 2 ஸ்டெப் இருக்குது. இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன், நல்லா சூடாகவே இருக்குது. இதில் நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ் ரெண்டையும் போட்டு வச்சிடலாம். இந்த அண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் எந்த பொருளும் நான் ஆட் பண்ணலாம், வெறும் சுடு தண்ணி மட்டும்தான். இப்படி போட்டு வச்சுட்டு அடுப்பெல்லாம் ஆன் ஆகல, ஜஸ்ட் இந்த சுடு தண்ணியில் இந்த பாட்டில் ரெண்டும் 10 to 15 minutes இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இதுவே நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் இந்த தண்ணி கரெக்டான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா பாட்டில் ஊற்றிடும். 15 minutes ஆயிடுச்சு. இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் இது வந்துச்சு. இதில் இன்னுமே கொஞ்சம் அந்த ரெசிடியூஸ் இருக்குது. அந்த ரெசிடியூஸ்லாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டெப் 2ல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த பேப்பர் மட்டும் ரிமூவ் ஆகி ஈஸியாக வந்துடுச்சு. இதில் நிறைய அதிசயம் போட்டிருந்தாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கையில் எடுக்கவே முடியல. இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர்லாம் நல்லா ரிமூவ் ஆகி ஈஸியாக வந்துச்சு. ஆனாலும் அந்த கம் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து அந்த பேப்பரை எடுக்க முடியல. இப்போ இந்த கம்மோட சேர்த்து ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த மீதி இருக்கிற கொஞ்சோண்டு பேப்பர் ப்ளஸ் அந்த பிசுன்னு இருக்கு இல்லையா, அந்த கம்மு, இது எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் எந்த அளவுக்கு ஆயில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலலாம் நமக்கு அந்த பேப்பர் வராமையும் அந்த மாதிரி பிசுன்னு இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்தையும் இதை ஈவனாக அப்ளை பண்ணி வச்சுருங்க. பேக்கிங் சோடா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுல ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட். இது கவுண்டர் டாப்பை அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்டெயின்ஸு, ஆயில் ஸ்டெயினு, இந்த மாதிரி க்ரீஸு என்ன இருந்தாலும் அதை ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணும். இது இந்த ஹேக்குக்கு மட்டும் இல்லை, பேக்கிங் சோடா வீட்டில் வச்சுருந்தோம்னா இதை வச்சு நிறைய ஹேக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பேக்கிங் சோடா குறைஞ்சது 100 கிராமாவது வீட்டில் கண்டிப்பாக வச்சுருங்க. இப்போ நம்ம இதை எல்லா சைடும் ஈவனாக அப்ளை பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 minutesலேருந்து 15 minutes வரைக்கும் விட்டுறணும். அப்போ தான் அந்த பேக்கிங் சோடாவுடைய எஃபெக்ட் அதில் தெரியும். ஸோ இதை நம்ம ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சிடலாம். மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் தொடும்போதே அந்த பேப்பர் பாதி பேப்பர் ஈஸியாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற பேப்பர் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன், அப்போவே போயிடுச்சு. நான் எந்த எஃபர்ட்டுமே போடல, ஜஸ்ட் லைக் தட் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது அது ஈஸியாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா புத்தம் புதுசு மாதிரி பல இருக்கு.